அரசியலில் எந்த அரசியலும் அவர் சார்ந்தவர் இல்லை. இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் அவர் ஷரீஃபாக்கி அழுக பார்த்தாரு. ஜெயலலிதா அவர்களும் அவர் மேலே அவ்வளோ மரியாதை. கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது. அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது. கலைஞர் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிலாக கலந்து கொண்டு எல்லாருக்கும் சீஃப் கெஸ்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க. அது எதற்காக சொன்ன ஓன்லி ஃபார் சரவணன் சார் அந்த மரியாதை. அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு நாளும் விலை மதிக்காத நாட்கள். இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு வினாடியும் விலை மதிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால் இங்கே வந்திருக்கிறதுனால ஒரு 100 ஓட்டு ஒரு ஜாஸ்தி கிடைக்காது. பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது சரவணன் சாரோட எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க எடுத்துக்காட்டு. அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பண்பு கொண்டவர், ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு.